வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட புதிய உத்தரவு மற்றும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள புதிய உத்தரவுகள் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களில் முதலமைச்சர் விஜய் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அகவலைப்படி டிஏ உயர்வை அறிவித்து 58% இருந்த டிஏவை 60% உயர்த்தியுள்ளார். இந்த அறிவிப்பால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் உட்பட சுமார் 16 லட்சம் பேர் நேரடியாக பயனடைவார்கள் என்று அரசு தெரிவித்தது. பொதுவாக புதிய அரசு பதவியேற்றவுடன் நிதி நெருக்கடி காரணமாக சலுகைகள் தள்ளிப்போகும் என்ற எண்ணம் நிலவி வந்த நிலையில் மிக குறுகிய காலத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது அரசு ஊழியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. 2% டிஏ உயர்வு வெறும் சம்பள உயர்வு மட்டுமில்லை, தொடர்ந்து உயர்ந்து வரும் விலைவாசியை சமாளிக்க அரசு வழங்கும் முக்கிய நிதி உதவி. குறிப்பாக பருப்பு, எண்ணெய் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு நடுத்தர வர்க்க அரசு ஊழியருக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்த இருப்பதால் கடந்த மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அரசு ஊழியர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. இதனால் சம்பளத்துடன் கூடுதல் தொகை கிடைத்ததால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள். அதே சமயம் இந்த அறிவிப்புக்கு அடுத்ததாக அரசு ஊழியர்கள் மத்தியில் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ். இது மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் ஊழியர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அதனோடு காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புதல் மற்றும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல் போன்ற கோரிக்கைகள் தற்போது அரசின் கவனத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அகவலைப்படி உயர்வால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1000 கோடிக்கு அதிகமான கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறினாலும் ஊழியர்களின் நலனை முன்னிலைப்படுத்தி இந்த அரசு முடிவை எடுத்திருப்பதாக விளக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களின் முழுமையான ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த அரசும் மக்கள் நலத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் இந்த அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதனால் புதிய அரசின் ஆரம்பகால நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட அடுத்த முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் என்பது தற்போது அனைவருடைய ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவான இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.